நானும் பல இடம் தேடி விட்டேன், எங்கேயுமே பார்க்க முடியல. இங்கே முத்துப்பட்டில் கண்டுபிடிச்சு விற்கிற பண்ண கொடுங்க நான் அங்கேயும் கொடுத்துட்டு காடெல்லாம் அலைஞ்சு பார்த்துட்டேன். இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலைங்க. ஒரே பிள்ளை, தாய் இல்லாத பிள்ளை, செல்லம்மா வளர்த்தேன். மீட்டிங் கூட போய் இதே வரல. எல்லாரும் பார்த்து பையனை மீட்டை கொடுக்குங்க. விஜய் என்ன பிரியமா இருப்பாங்க, விஜய் படம் எல்லாம் பார்ப்பான். அதனால விஜய் மாநாட்டுக்கு 27ஆம் தேதி போனவன். மாநாட்டுக்கு போனவன் தான் மாநாட்டெல்லாம் போயிருக்கிறான். அந்த பையனோட பக்கத்தில் உள்ள பையனோட பஸ் எடுத்துகிட்டு போயிருக்காப்புல, குருவி பஸ் தான் எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. ஆனால் பெரிய பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். மாதிரி பஸ் வருவான்னு பார்த்தோம், வரல. மாநாட்டுக்கு போகும்பொழுது இந்த பவட்டாவை தான் எடுத்து அனுப்பியிருக்காங்க. எல்லா செல்லுமே எல்லாரும் வச்சுட்டு தேடினாங்க. திருவாரூர் மாவட்டம் திட்டமிட்டி தாலுக்கா, இவர் சொந்த ஊர் கரையங்காடுங்க. இதுவரையும் மீட்டிங் பண்ண பையனை காணும். நானும் தேடிட்டு போகிறேன். இந்த அந்த இடம் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். அதனால எப்படியாலும் பார்க்கறீங்க பையன் எதாலும் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை எங்களுக்கோ தகவல் தெரியும்படி கேட்டுக்கொள்ளும். கடல் வெப்ப அலையின் தாக்கத்தால் இனிவரும் காலங்களில் ஏற்படும் புயல்கள் வலிமையானதாக இருக்கும் என மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் பேட்டியளித்த அவர், காலநிலை மாற்றத்தால் கடந்த காலத்தில் சில நாட்கள் மட்டுமே நீடித்த கடல் வெப்ப அலை தற்போது மாதக்கணக்கில் தொடர்வதாக விளக்கம் அளித்தார். மழை மேகங்களின் தண்ணீரை சுமக்கும் திறன் அதிகரித்துள்ளதால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிக மழை பொழிவு ஏற்படுவதாக ரவிச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். வெப்பநிலை உயர்வதால் மேகங்களின் பரப்பளவு குறைந்து அதிகளவு நீரை கொண்ட மேகங்கள் உருவாகுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.